பிப்ரவரி 27. தலைப்பு: பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், ஆனால் பாவமில்லாதவர்கள் அல்ல. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். 1 கொரிந்தியர் 1:30-31. இங்கே நாம் உண்மையான மற்றும் போலியான பரிசுத்தமாகுதலின் அனுபவத்தை வேறுபடுத்தி பார்க்கலாம். பரிசுத்தமாகும் அனுபவம் என்பது வெளிப்புற நடக்கையையோ தேவனுடைய வார்த்தையை போதிப்பதையோ மட்டும் உள்ளடக்கியதல்ல, மாறாக அவருடைய சித்தத்திற்கேற்றபடி வாழ்வதில் அடங்கியுள்ளது. தாங்கள் பாவமற்றவர்கள் என உரிமை கோரி தங்களுடைய பரிசுத்தத்தை குறித்து பெருமை அடித்து கொள்கிறவர்கள் சுய நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்து தங்களுக்கு வரும் ஆபத்தை குறித்து உணருவதில்லை. ஒரு முறை தேவனுடைய பரிசுத்தமாக்கும் வல்லமையை அனுபவித்ததால் அவர்கள் தோற்று போகும் அபாயத்தில் இல்லை என்ற அனுமானத்தில் தங்கள் ஆத்துமாக்களை நங்கூரமிடுகிறார்கள். தாங்கள் ஐஸ்வர்யவான்கள், திரவிய சம்பன்னர்கள், தங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று கூறும்போதே அவர்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்களும் குருடர்களும் நிர்வாணிகளுமாய் இருக்கிறார்கள் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையாய் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களோ தங்களுடைய சொந்த பலவீனத்தை உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். தங்களுடைய தேவையை உணர்வதினால் அவர்கள் சத்திய வெளிச்சத்திற்கும் கிருபைக்கும் பலனுக்கும் இயேசுவிடம் செல்வார்கள். அவருக்குள் எல்லா பரிபூர்ணமும் வாசமாய் இருக்கிறது. அவர் மட்டுமே அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். தங்களுடைய சொந்த குறைபாடுகளை குறித்து அறிந்தவர்களாக அவர்கள் அதிகமாக கிறிஸ்துவை போல் ஆகவும் அவருடைய பரிசுத்த பிரமாணத்தின் கோட்பாடுகளுக்கு ஏற்ப வாழவும் தேடுகிறார்கள். இயலாமையின் இந்த தொடர்ச்சியான உணர்வானது தேவன் மீது முழுவதுமாக சார்ந்து இருப்பதற்கு வழிநடத்தும். இதனால் அவருடைய ஆவியானவர் அவர்களுக்குள் ஒரு எடுத்துக்காட்டாக வெளிப்படுவார். பசியோடும் தாகத்தோடும் இருக்கும் ஒவ்வொரு ஆத்துமாவின் தேவைகளையும் சந்திப்பதற்கு பரலோகத்தின் பொக்கிஷங்கள் திறக்கப்படும். இந்த குணாதிசயத்தை உடைய அனைவரும் இதுவரை கற்பனையில் மட்டுமே மங்களாக கிரகிக்கக்கூடிய அந்த ராஜ்யத்தின் மகிமையை ஒரு நாள் பார்ப்பதற்கான நிச்சயத்தை பெற்றிருக்கிறார்கள். பரிசுத்தமாக்கும் மற்றும் மறுரூபமாக்கும் தேவனுடைய வல்லமையை உணர்ந்தவர்கள் தாங்கள் பாவமற்றவர்கள் என்றோ பரிபூரணத்தின் உயரிய நிலையை அடைந்து விட்டோம் என்றோ சோதனை நம்மை நெருங்குவதற்கு அப்பாற்பட்ட இடத்தில் இருக்கிறோம் என்றோ நினைக்கக்கூடிய தவறான அபாயத்தில் விழுந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவனுடைய குணத்தின் தூய்மையும் அழகுமே ஒரு கிறிஸ்துவன் தனக்கு முன் வைக்க வேண்டிய படித்தரமாகும். நாளுக்கு நாள் அவன் புது பொலிவை அணிந்தவனாக தெய்வீக சாயலை அதிகமாய் உலகத்திற்கு பிரதிபலிக்கலாம். ஆமேன்.